अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। औज़ुबिल्लाहि मिनश्शैतानिर्रजीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। என்னை படைத்து பரிபாலிக்கும் என் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இன்னைக்கு நான் பேச எடுத்திருக்க தலைப்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நட்பு. இன்றைய காலகட்டத்தில் நட்பு அப்படிங்கிறது எல்லாருடைய வட்டத்திலையுமே மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நாங்கள் கல்லூரிக்கு போகிறோம், பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் நண்பர்களுடைய குணம் உங்களுக்கு வந்துடும், உங்கள் நண்பர்களை தேர்வு செய்வதில் கவனம் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய நட்பு எத்தகையதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பயானில் பார்ப்போம். முதல்ல அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான் நட்பை பற்றி அப்படின்னா, வல் முஃமினீன வல் முஃமினாத்து பஅலுஹும் அவுலியாஉ பஅலின். இது அல்லாஹ் தௌபா சூராவில் சொல்கிறான் 71வது வசனத்தில், நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள் ஆவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் நம்மளுக்கு உற்ற நண்பர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணநலன்களுடையும், ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும் ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்காது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் தன்னுடைய நண்பர்களை தேர்வு செய்து கொள்வாங்க. அடுத்து இந்த நட்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அறிவிக்கிறாங்க. நல்ல நண்பன் கெட்ட நண்பன் அதை நம்ம எப்படி பகுத்து பார்க்கறது அப்படின்னா, நல்ல நண்பன் என்பவன் கஸ்தூரியை சுமப்பவன் போன்றவன். கஸ்தூரியை சுமக்கிறவன் என்ன செய்வான்? கஸ்தூரியை சுமந்து கொண்டு இருக்கும்போது இப்போ நான் தான் அந்த கஸ்தூரி சுமக்கிற நல்ல நண்பன் வச்சுக்கலாம். அந்த நண்பன் என்ன பண்ணுவான், அந்த தான் கூட வர இன்னொரு நண்பனுக்கு ஒன்று அந்த கஸ்தூரியை விற்பான், இல்லை அந்த கஸ்தூரியை கொடுப்பான், இல்லை எதுவுமே செய்யலைனாலும் அந்த கஸ்தூரியின் மனமாவது இன்னொருவர் நுகர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு நல்ல நண்பன்றவன் அப்படி போன்றவன் அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஒரு கெட்ட நண்பன் எப்படிப்பட்டவன்னா, உலைக்களத்தில் வேலை பார்க்குறவன் போன்றவனா. ஏன் உலைக்களத்தில் வேலை பார்க்குறவன்னா, அந்த கெட்ட நண்பன் அவனோட நண்பனுக்கு எப்போதுமே ஒரு கெட்ட விஷயத்தையோ ஒரு கருப்படிக்கக்கூடிய விஷயத்தையோ மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இதுதான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நம்மளுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரித்து காட்டுறாங்க. இப்போ நம்ம நட்பு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம உஸ்தாத் 2 பேரும் நல்ல நண்பர்கள் இல்லையா? அப்படி தானே உஸ்தாத்? நம்ம 2 உஸ்தாத் அவங்களுடைய நட்பின் மூலமாக இத்தனை பேர் நம்ம பலன் அடைஞ்சிருக்கோம். இந்த மதரசாவின் மூலியமாக, இதில் படிக்கிறதன் மூலியமாக, அவங்க 2 பேர் நண்பர்களாக இணைந்து செய்யக்கூடிய செயல்கள் மூலியமாக நம்ம இத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கோம். அதில் அவங்களுக்கும் நன்மை இருக்குது, நம்மளுக்கும் நன்மை இருக்குது. 2 நல்ல நண்பர்கள் சேர்ந்தால் என்ன ஆகும், ஒரு நல்ல விளைவாக என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளே ஒரு உதாரணம். இந்த மீலாது பெருவிழாவே ஒரு உதாரணமாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம நிகழ்ச்சிகள் வரலாற்றுக்குள்ளே போனோம் அப்படின்னா, நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழனா ஒன்றும் இல்லை, ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு 50 வருஷத்துக்கு அவர் கூட தோழராக இருந்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. 50 வருஷம் எப்படின்னா, நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 வயசாக இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 10 வயசாக இருந்திருக்கு. அப்போதுலேருந்தே அவங்க 2 பேரும் உற்ற நண்பர்களாக இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருடைய நட்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு 4 நிகழ்ச்சிகள் மூலியமாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல் நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா குகையில் இருக்கும்போது முதல் இறை வசனம் இறங்குது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த உலகத்துக்கு இறக்குறான். நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அந்த மக்கா நகரம் பூரா அதை சொல்கிறாங்க. அப்போது அன்றைய நிலைமையில், அன்றைய சூழலில் மக்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இவருக்கு மனநலத்துக்கு என்னமோ ஆயிடுச்சு, யாரோ ஒருத்தர் மேலேருந்து வந்தாங்களோ என்னமோ சொன்னாங்களா, அது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, பரவலாக பேசப்படுது. இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்கால இல்லை, அவங்க வெளியூருக்கு போயிருந்தாங்க. வெளியூருக்கு போயிட்டு திருப்பியும் நகரத்துக்குள்ளே நுழையும் போதே உங்கள் நண்பருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன நம்ம இப்போ வெளியூருக்கு போயிட்டு வந்திருக்கோம், அவருக்கு நடந்த நிகழ்ச்சி எதுவுமே தெரியல, இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நேராக அவர் வீட்டுக்கு கூட போகாமல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வந்து விளக்க முயற்சி பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து எனக்கு பைத்தியம்லாம் இல்லை, இது நிஜமாவே நடந்துச்சு அப்படின்னு அவர் நிகழ்ச்சியை சொல்லாமல் அதை வந்து அதை வந்து இல்லை நான் வந்து அப்படி கிடையாது, நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு அதை வந்து நிரூபிக்க தான் நினைக்கிறாரு தவிர நிகழ்ச்சியை சொல்ல மாட்டாரு. நீங்கள் நிகழ்ச்சியை சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு விளக்கம் தர வேணா, நீங்கள் நிகழ்ச்சி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க. அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கத்தை நிறுத்திட்டு இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த ஒரு வானவர் வந்தார், எனக்கு இன்னும் இந்த மாதிரி இறைவசனம் இறங்குச்சு அப்படின்னோடனே அவர் அந்த இடத்துல உடனே இஸ்லாத்தை தழுவுறாரு. நீங்கள் என்னோட நண்பர், நான் உங்கள் மீது நம்பிக்கை வச்சுருக்கேன், நீங்கள் என்னடானா எனக்கு நான் இப்படி கிடையாது, நான் பொய் சொல்லலை அப்படின்னு எனக்கு ஏன் நிரூபிக்க சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் உண்மையாக தான் இருக்கும், நான் உங்களை நம்புகிறேன்னு அந்த இடத்துலையே அவர் இஸ்லாத்தை தழுவுறார். ஒரு நட்பு, ஒரு நண்பன், அவன் பொய் சொல்ல மாட்டான், என் ஃப்ரெண்டு பொய் சொல்ல மாட்டான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு, இன்னொன்று அவரோட நம்பிக்கையை அவருக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்க 2 பேரோட நட்பு இருந்திருக்கு. இப்போ 2வது நிகழ்ச்சி என்னென்னா, அடுத்து நம்ம ஹிஜ்ரத் பயணத்துக்கு போகலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனா நகருக்கு ஹிஜ்ரத்துக்கு புறப்படுறாங்க. ஹிஜ்ரத் புறப்படும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் அவங்களுடைய வழித்துணையாக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. 2 பேரும் 2 ஒட்டகங்களில் போகிறாங்க. போகிற இடத்துல ஒரு குகையில் மறைஞ்சிருக்காங்க. ஏன்னா பகைவர்கள் வந்து சுற்றியும் ஒரு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி இருக்கவும் இவங்க ஒரு குகையில் மறைஞ்சு இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குகையில் மறைஞ்சிருக்காங்க. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பயந்தவங்களாக இருக்காங்க. ஏன் பயந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா, எனக்கு பயமாக இருக்குது, நம்மளுக்கு எதுவும் ஆயிருமோ அந்த மாதிரி பயப்படுறதா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. அபூபக்கர் அவர்களே பயப்படாதீங்க, நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது, அல்லாஹ் நம்மளோட, இங்கே நம்ம 2 பேர் மட்டும் இல்லை 3வது ஆளாக அல்லாஹும் நம்ம கூட இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கு என்னோட உயிரை பற்றி கவலையே இல்லை முஹம்மது நபி அவர்களே, எனக்கு உங்கள் உயிரை பற்றி தான் கவலை. இப்போது நான் வஃபாத் ஆகிட்டேன், எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு, என்ன எதிரிகள் கொண்டுட்டாங்கன்னா நான் ஒரு மனுஷனோட உயிர் மட்டும்தான் போகும், ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஒரு உம்மத்தினரே இல்லாமல் போயிடுவாங்க, எனக்கு என்னோட உயிரை பற்றி கவலை இல்லை, எனக்கு உங்கள் உயிரை பற்றி தான் கவலையாக இருக்குன்னு அவங்க உயிரை தான் அவங்க முதன்மையாக கருதுனாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இந்த மாதிரி இத்தகைய ஒரு நண்பனாக நம்ம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்திருக்காங்க. 3வது நிகழ்ச்சி என்ன ஆகுதுன்னா, இதே பயணத்தில் அவங்க குகையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒட்டகத்தில் போகிறாங்க. 2 பேரும், அதாவது 2 பேரும் இப்படி பேரலாக தான், ஒரு தண்டவாளம் எப்படி இருக்குமோ அதே போல் தான் 2 பேரும் ஒட்டகத்தில் பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திடீர்னு கொஞ்சம் பின்தங்குறாங்க. 2 பேரும் இப்படி ஒரே இதை போயிட்டு இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஒட்டகம் மட்டும் பின்தங்கி பின்னாடி வருது. நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா பின்தங்கியிருந்த அவங்க ஒட்டகம் இடது பக்கமாக அவங்கள முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முன்னேறி போகுது. சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முஹம்மது நபியும் அமைதியாக இருக்காங்க. அடுத்து அவங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்துக்கு முன்னாடி போகிறாங்க. இப்படி 2ஆ ஒன்றா போயிட்டு இருந்தவங்க பின்னாடி வந்துட்டு முன்னாடி திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து போகிறாங்க. அப்போயும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றுமே சொல்லலை. கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி அவங்களோட வலது பக்கமாக இந்த சைடு வந்துடுறாங்க. நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் அவர்களே என்னையை சுற்றி ஏன் தவாஃப் வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விளக்கம் தராங்க. என்னென்னா, எனக்கு வந்து நான் இந்த பக்கம் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களை இந்த சைடு இருந்து யாரும் கொண்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்தங்கினேன். நான் பின்தங்கினதுக்கப்புறம் எனக்கு உங்களை இடது பக்கம் இருந்து யாரும் கொண்டுருவாங்களோ நான் திருப்பி இந்த பக்கம் வந்தேன். அப்போது எதிரிகள் முன்னாடி இருந்து தாக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு நான் முன்னாடி போனேன். அதே மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்கும்போது இந்த பகுதியிலேருந்து தாக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு நான் இந்த பகுதிக்கு வந்தேன். ஸோ எந்த பகுதிக்கு போனாலும் எந்த பகுதியில் இருந்தாச்சும் உங்களை தாக்கிடுவாங்களோன்ற பயத்தில் நான் இப்படி சுற்றி வந்துட்டு இருக்கேன் யா ரசூலுல்லாஹ், எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பதஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே அவங்க உயிரை பெருசாக கருதாமல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு அப்புறம் கடைசியில் இந்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு இணையில்லா நண்பனாக இருந்திருக்காங்க. இதுக்கு நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்பி அவங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, என் மனசில் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, என்னுடைய உற்ற நண்பனாக நான் அல்லாஹு தாலாவுக்கு மட்டும்தான் இடம் கொடுத்துருக்கேன். அதாவது அல்லாஹு தாலா மட்டும்தான் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பன் அல்லாஹு தாலா. ஒருவேளை
ஒருவேளை அந்த இடம் வந்து என்னோட மனதில் காலியாக இருந்துருந்துச்சு, அந்த இடத்துல யாருமே இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த இடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு உயர்ந்த நிலைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நட்புக்கு பாத்திரமாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இத்தகைய நட்பை தான் இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இடையில இருந்த நட்பு எத்தகையதாக இருந்துச்சுன்னா, ஒரு இடத்துல நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போரில் ஜெயிச்ச பொருள் எல்லாம் பிரித்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பிரித்து கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் வந்து நீங்கள் நேர்மையாக நடந்துக்கோங்க, யார் நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பார்த்து நீங்கள் நேர்மையாக நடந்துக்கோங்க, உங்களுடைய பிரித்து கொடுக்குற இந்த பொருளை பிரித்து கொடுக்குற விஷயத்தில் இங்கிதமாக நடந்துக்கோங்க, நேர்மையாக நடந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ரொம்ப பொறுமையாளராச்சு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கவனம் இருந்துடுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோவக்காரவங்க, கோவம் வருது, உங்களை பார்த்து எப்படி சொல்ல போச்சு அப்படின்னோடனே அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னை விட நேர்மையாக இந்த உலகத்தில் வேறு யாரும் நடந்துக்கணும்னா நடந்துக்க முடியாது, ஆனாலும் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கோவப்படாதீங்க உமர் அப்படின்னு சொன்னோன்னே, ஆனாலும் அவர் பொறுக்கவே இல்லை. அது எப்படி உங்களை பார்த்து சொல்லக்கூடாது, எனக்கு மட்டும் ஆணையிடுங்க, அவருடைய கழுத்தை நான் துண்டிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து அவங்களுடைய வணக்க வழிபாட்டையும் உங்களோட வணக்க வழிபாட்டையும் நீங்கள் ஒன்றா வச்சிங்கன்னா உங்களோட அவங்க பக்கத்தில் கூட போக முடியாது. அவங்க அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வை நினைக்கிறதுலையும் இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன குறைபாடு என்ன அப்படின்னா, அவங்க அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் நட்பு கொள்ளாதவராக, பிரியம் கொள்ளாதவர்களாக இருக்காங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு இப்போ வணக்க வழிபாடு செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு வேகமாக, அதாவது ஒரு வில்லிலிருந்து புறப்படும் அம்பை போல அந்த அளவுக்கு வேகமாக அவங்க மார்க்கத்தை விட்டு வெளியேறிடுவாங்க. நீங்கள் இதை பற்றி எதுவுமே நினச்சிக்காதீங்க, அவங்களுக்குரிய பலனை அவங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எவ்வளோ வணக்க வழிபாட்டோடு இருந்தாலும் நம்ம அல்லாஹ்வின் மீதும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் எந்த அளவுக்கு நட்பும் பிரியமும் கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய மார்க்கம் நிலைச்சு நிற்கும். இன்னொரு சம்பவத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, கியாமத்து நாளை பற்றி ஒருத்தவங்க வந்து நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, கியாமத்து நாள் எப்போ வரும் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கியாமத்து நாள் வரதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் கியாமத்து நாளுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வணக்க வழிபாடுகள்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை. அவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் பிரியம் கொண்டிருக்கேன், நான் நட்பு கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த நட்பை நீடித்து நிலைச்சிருக்கிறதோடு உங்கள் வணக்க வழிபாட்டையும் இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திக்கோங்க, உங்களுக்கு அதுவே போதுமானது, கியாமத்து நாள் வரும்போது வரட்டும், நீங்கள் அதுக்கு தயாராகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 சம்பவத்திலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம யார் கூட நட்பு கொண்டிருந்தாலும் கடைசியில் ஆகிரத்துக்கு நம்மளுக்கு வரக்கூடிய நட்பு நம்ம அல்லாஹ்வின் மீது வைத்திருப்பதும் நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கும் நட்பு தான். கடைசியில் நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, அல் மர்உ மஅமன் அஹப்ப, அல் மர்உ மஅமன் அஹப்ப அப்படிங்கிற ஹதீஸில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் யாரை பிரியப்படுகின்றோமோ அவருடன் இருப்போம், மறுமையில் இருப்போம்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம இந்த இடத்துல நம்ம இப்போது ரீசெண்டாக பார்த்தோன்னா நம்ம விஜய் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம தம்பிங்களோ நம்ம சுற்றி இருக்கிற ஆண்களே வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக அந்த படத்தை போய் பார்க்குறாங்க. ஸோ அப்போ இங்கே எனக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கு இவரை பிடிச்சிருக்குன்னு சினிமாவில் நடிக்கிறவங்களாம் காட்டுறாங்க. அவங்க நாளைக்கு ஆகிரத்தில் அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம மறுமையில் நம்ம யார் கூட இருக்கணும், நம்ம கூட யார் இருக்கணும், நம்ம யாரை பிரியப்படணுன்றதை நம்ம இங்கே முடிவு பண்ணி அவங்க மேலே நம்ம பிரியத்தை காட்டி நம்மளோட நட்பை சரியாக நம்ம தேர்வு செஞ்சுக்கணும் அப்படின்னு நான் உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை கொடுத்ததை போலவும் நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் அதே போன்ற ஒரு நட்பை தரணும்னு நான் இந்த இடத்துல இந்த மஜ்லிஸில் துவா செஞ்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.